அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இப்போ தான் நான் பார்க்லேருந்து வந்து வாக்கிங் முடிச்சுட்டு வந்திருக்கேன். இன்றைக்கி வந்து போகி பண்டிகை ப்ளஸ் திருவாதிரை. ஆக்சுவலாக நாங்கள் திருவாதிரைக்கு வந்து எதுவும் பண்ண மாட்டோம். பட் நான் திருவாதிரை களி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு பார்க்லேருந்து நினச்சிட்டே வந்தேன். இன்றைக்கி வந்து ஒரு திருவாதிரை களி வந்து யூடியூப்பை பார்த்து அது பண்ணி நம்ம யூடியூப்பில் போடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு வந்தேன். வர்றப்பயே வந்து எங்கள் வீட்டில் வந்து சாமி படத்தில் வந்து முருகர் படம் மட்டும் மிஸ்ஸிங். அது ரொம்ப நாள் நான் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அதில் வந்து ஒரு ஃப்ரெண்டு வந்து ஒரு முருகர் கேலண்டர் கொடுத்தாங்க. அந்த கேலண்டரில் எல்லா விதமான முருகர் இருந்தது. அதில் குட்டி முருகர் வந்து சூப்பராக இருந்தது. அந்த முருகர் தான் பக்கத்தில் நான் நின்றுட்டு இப்போ நான் வந்து இந்த வீடியோ எடுக்கிறேன். அதே போல் நான் வீட்டுக்குள்ளே வந்து ஒரு 10 மினிட்ஸில் வந்து கோவில்லேருந்து சுட சுட திருவாதிரை களி வந்து அப்படியே நெய் ஒழுக அப்படியே வந்தது. இவ்வளோ பண்ணணும்னு நினச்சோமே, இது 2 பேர் சாப்பிட்றாப்புல இவ்வளோ இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பிளானை இது பண்ணிவிட்டு கைவிட்டுட்டு நம்ம இந்த திருவாதிரை களியவே இன்றைக்கி நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருவாதிரை களியை வச்சே அன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு நேற்று இருந்த அக்கார வடிசல் 2ஐயும் வச்சு நாங்கள் இன்றைக்கி சிம்பிளாக வந்து போகி பண்டிகையை வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. அதே போல் நாங்கள் வாக்கிங் போகிற தபால் தந்தி நகர் பார்க்கில் வந்து உள்ளுக்குள்ளே நிறைய பிள்ளையார் இருக்குது. அதே பக்கத்தில் ஒரு பெரிய கிருஷ்ணர் கோவில் இருக்குது. அந்த கிருஷ்ணர் கோவிலில் டெய்லி இந்த மார்கழி மாதத்துக்கு விசேஷம் காலையில் பக்தி பாடல்கள் போட்டுருவாங்க. அதனால் அந்த பார்க்கில் நல்லா சுற்றிட்டு நிறைய பேர் வந்து அந்த கோவிலில் பிரசாதம் வாங்கி அந்த பெஞ்சில் உட்காந்து சாப்பிட்டு சூப்பராக நேச்சுரலாக என்ஜாய் பண்ணிவிட்டு சில்லுன்னு கிளைமேட்டாக எல்லாருமே சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு போகிறாங்க. நம்மளும் இன்றைக்கி கொஞ்சம் நேரம் இருந்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஒரு கொஞ்சம் நேரம் லேட்டாக வந்தேன். அதே போல் வர்றப்போ வந்து இந்த வெஜிடபிள் மார்க்கெட் வாசல்லே இருக்குது. அதில் வந்து ஒரு புடலங்காய் இன்றைக்கி வந்து கேட்டிருந்தேன். 2 நாளாகவே கொண்டு வரல. இன்றைக்கி கேட்டேன். நாளைக்கு கடை கிடையாதுனால இன்றைக்கி கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்தேன். புடலங்காய் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதே போல் கொஞ்சம் நேரத்துக்குள்ளே ஒரு வித்தின் 1 ஹவருக்குள்ளே வந்து யார் வீட்லேயும் ஒரு புடலங்காய் வந்து ஒரு பாதி புடலங்காய் கொடுத்து விட்டாங்க. அதனால் வந்து ஒரு புடலங்காய் திருவாதிரை களி ஒரு முருகர் ஃபோட்டோ இதோட வந்து என்னுடைய போகி பண்டிகையை வந்து சூப்பராக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுபோல் வந்து என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், என்னுடைய வெல்விஷர்ஸ், என்னுடைய சப்போர்ட்டர்ஸ், என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் அனைவருக்கும் இதயம் கடிந்த பொங்கல் தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி வந்து போகி பண்டிகை வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணேன் சாப்பாடு. ஏன்னா காலையிலேயே பிரேக்ஃபாஸ்ட் வந்து நாங்கள் வந்து இதை திருவாதிரை களியை வச்சு முடித்ததுனால மத்தியானம் வெரி சிம்பிள் போகி பண்டிகை தான். இன்றைக்கி போகி வந்து ரொம்ப மன நிறைவோட சந்தோஷத்தோட ரொம்ப ரொம்ப திருப்தியோடு வந்து கொண்டாடியாச்சு. அந்த பிரசாதம் வந்து எப்படி சூப்பராக இருக்குது பாருங்கள். அப்படி ஒரு அரோமாங்க. 5 வருஷம் ஆச்சு திருவாதிரை களி சாப்பிட்டு. இன்றைக்கி வந்து சூப்பராக வந்து நினச்சபடியே திருவாதிரை களி சாப்பிட்டதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதே போல் புடலங்காய் பொரியல், வாழைக்காய் பொடி மாசு வச்சு இன்றைக்கி சிம்பிளாக போகி பண்டிகையை முடிச்சாச்சு. அறுவடை வீடு முருகர் நான் கொஞ்சம் ஃபோட்டோ தான் காமிச்சிருக்கேன். குட்டி முருகரும் எங்கள் வீட்டில் இருக்கிற குட்டி கிருஷ்ணரையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறப்ப எங்கள் சத்யா நினைவு தான் எனக்கு வந்து இன்றைக்கி போகி